ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நான் மீண்டும் மீண்டும் சில பதிவுகள் வழியாக உன்னை தேடி வர்றேன். ஆனால் நீ என்னை பார்க்காமது போலல்லவா போய்கிட்டே இருக்க. 1000 உறவுகள் உன் கூட இருந்தாலும் இந்த வராகி அம்மா உன் பக்கத்தில் நிற்கிறது போல வராது என் செல்லமே. எத்தனை பேர் உன் கூட இருந்தாலும் இல்லாட்டியும் என் ஆசீர்வாதத்தோடு என் துணையோடு தான் உன் வாழ்க்கையை நீ வாழ போகிற. மற்ற மனிதர்கள் எல்லாருமே அவங்கவங்க வாழ்க்கையும் அவங்க குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்களையும் அவங்க பொறுப்பையும் அவங்களோட கடமைகளையும் செய்கிறதுக்கே நேரம் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உனக்காக யார் வந்து என்ன செய்ய முடியும்? நீ வாழ்க்கையில் தொலைத்த விஷயங்களையெல்லாம் உனக்கு தருவதற்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ ஏன் தேவையில்லாமல் நிம்மதியிழந்து வருந்தி வாழ்கிறாய்? நீ இழந்தது பொருளாக இருந்தாலும் சரி, அல்லது உறவுகளோட சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தாலும் சரி, அல்லது ஆரோக்கியத்தை இழந்து இப்போது துன்பப்பட்டு வாழ்க்கையை வருந்தி வாழ்வதாக இருந்தாலும் சரி, நீ தொலைத்ததிலிருந்தே உனக்கான சந்தோஷத்தை மீண்டும் நான் மீட்டு தருவேன். நீ உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழும்படி எல்லா விஷயங்களையும் செய்து தருகிறேன் என் செல்லமே. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கும் பிரார்த்தனைக்கும் பரிசாக தான் உனக்கான விஷயங்களையெல்லாம் முடிச்சு தரப்போகிறேன். உனக்கான நேரம் வந்துடுச்சு. இனிமே நீ யாரை தேடியும் எதை தேடியும் போக வேண்டாம். இனி எல்லாமே தானாக உன்னை தேடி வரும். நீ எவ்வளவுதான் மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் சிலர் தேவையில்லாமல் உன்கிட்ட வம்பு வளர்க்குறதுக்குனே உன்கிட்ட சண்டை போடுறதுக்குனே வர்றாங்கன்னு நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் நீ தான் இப்போது இந்த சூழ்நிலையில் விழிப்போடு இருந்து தேவையில்லாத மனிதர்களையும் வம்புக்கு இழுப்பவர்களையும் பிரச்சனைகளை கொண்டு வந்து உன்னை கஷ்டப்படுத்த நினைப்பவர்களையும் சமாளிக்க வேண்டும் என் செல்லமே. உன் கடமைகளை எல்லாம் நீ சரியாக செஞ்சுக்கிட்டு வர்றன்றது எனக்கு தெரியும். ஆனால் அதற்கான பலன்களை பெற முடியாமல் தவிக்கிறாய் அல்லவா? சீக்கிரமே உன்னுடைய நியாயமான வேண்டுதல்கள் எல்லாம் பரிசீலிக்கப்படும். உன்னுடைய நல்ல மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு உன் கூட இருக்கிற மனிதர்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். எவ்வளவு நல்ல பிள்ளையா நல்ல குணத்தோட எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற உன் நல்ல மனசுக்கு நான் எப்போதும் காவலாக இருப்பேன் என் செல்லமே. உனக்கு எதை எப்போது தரணுமோ அதை நிச்சயமாக உன்கிட்ட நான் கொண்டு வந்து சேர்க்குறேன். நீ அமைதியாக இரு. கோபப்பட்டு பேச வேணாம். அவசரத்தில் முடிவும் எடுக்க வேணாம். குழப்பத்தில் இருக்கும்போது நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு வாக்கு கொடுக்கவும் வேண்டாம். அடுத்தவரை நம்பி வாழ வேண்டிய அவசியத்தையும் நான் உனக்கு உருவாக்க மாட்டேன் என் செல்லமே. இந்த வராகி அம்மா என்னை நீ பரிபூர்ணமாக நம்புனா போதும். உனக்கு நடக்க வேண்டியதும் கிடைக்க வேண்டியதும் சரியான நேரத்தில் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். எப்போதும் பொறுமையாக செயல்படு. அவசரப்பட்டு எடுக்கப்படும் எந்த ஒரு முடிவும் சரியான முடிவை கொடுக்காது என் செல்லமே. அதையும் தாண்டி சில நேரங்களில் நிதானமிழந்து இருக்கும்போதோ அல்லது பதட்டப்பட்டு அவசரப்பட்டு கஷ்டத்தில் தவிக்கும் போதோ அல்லது கோபமே வரும்போது கூட இந்த வராகி அம்மா என்னை ஒரு நிமிஷம் மனசில் நினச்சிக்கோ. ஓம் ஸ்ரீ வராகி தாயே எனக்கு சரி செய் தாயேன்னு சொன்னினா அனைத்தையும் நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் சரி செய்து உனக்கான சந்தோஷத்தை முழுவதுமாக உன் வாழ்வில் தந்துவிடுவேன் என் செல்லமே. இந்த நிமிஷம் நாம் நேசித்தது நடந்துடாதா, நாம் கேட்டது கிடச்சிடாதான்னு எல்லா மனிதர்களுக்குள்ளும் எப்போதும் ஒரு ஏக்கம் இருக்குது. இன்னைக்காவது நல்லது நடக்கணும், நாளைக்காவது நல்லது நடக்கணும்னு ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் எதையாவது எதிர்பார்ப்புகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும் என் அன்பு பிள்ளைகளுக்கு மத்தியில் அம்மா வராகி தாயே நான் உங்களை முழுசாக நம்புகிறேன். எனக்கு இது எவ்வளவு முக்கியம்னு முடியும். இதை எனக்கு எப்படியாவது செஞ்சு கொடுங்கன்னு என்னிடம் மிக அன்பாகவும் பண்பாகவும் பாசமாகவும் பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் உன் வேண்டுதல்களை சொன்ன உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? நீ கேட்டதை எப்படி தராமல் இருப்பேன்? உன் வாழ்க்கைக்கு நான் தானே பொறுப்பு. இனி எல்லாமே சுகமாக நடக்கும். நீ துவண்டு போயிருக்க நேரத்துலையும் தோல்வி அடைஞ்சு கஷ்டப்படுற காலத்துலையும் யாருமே துணையில்லையே நினச்சி கலங்காத. உனக்காக ஏதாவது ஒரு உருவத்தில் உன் கூட உனக்கு துணையாக நான் வந்து நிற்பேன் என் செல்லவே. அன்பாலையும் நற்பண்புகளாலையும் இந்த உலகத்தில் நீ வாழ்ந்து செல்வதற்கான அடையாளங்களை விட்டு செல்கிறாய். அதை ஒருபோதும் மறக்காம எப்போதும் அன்போடும் நல்ல குணத்தோடும் வாழ பழகு. யார் உன்னை வெறுத்தாலும் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஆளாக நீ இருந்துவிடு என் செல்லமே. உனக்கான நல்ல எதிர்காலம் வரப்போகுது. ஒளிமயமான உன் எதிர்காலத்தை நான் உருவாக்கிட்டேன். உன்னுடைய சோதனை காலமெல்லாம் முடிஞ்சு உன் வாழ்க்கையில் இப்போது நீ சாதனை படைக்கப் போகிறாய். அதுக்காக தான் நானும் உன்னை தயார்படுத்திக்கிட்டு இருக்கேன் என் செல்லமே.
நடக்கும் எதையும் மிக பெருசாக நினச்சி நீ கஷ்டப்படவோ கவலைப்படவோ வேணாம். எல்லாவற்றையும் மிக சுலபமாக உனக்கு சாதகமாக நான் மாத்திடுறேன். நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போக நான் விடமாட்டேன் என் செல்லமே. நீ எப்போதும் நீயாகவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு சிலருக்கு உன் குணம் பிடிக்கும், ஒரு சிலருக்கு உன்னை பிடிக்காம போகும். ஆனால் விரும்புபவர்களையும் வெறுப்பவர்களையும் நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. யார் எப்படி இருந்தாலும் இருக்கட்டும், நான் நானாக தான் இருப்பேன்னு நீயாக உன் மனதில் நினைத்தது போலவே வாழ்ந்துவிடு என் செல்லமே. என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியலையே நினச்சி குழம்பிக்கொண்டே இருக்க வேண்டாம். எது நடந்தால் உனக்கு நல்லதோ அதுதான் நடக்கிறது. உனக்கான நல்லதை தான் இந்த வராகி அம்மா நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். உன் லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கு உனக்கு உறுதுணையாக நான் எப்போதும் இருப்பேன். உனக்கான பல நல்ல வாய்ப்புகளையும் நான் தந்து கொண்டே இருப்பேன் என என்னை நம்பு. எல்லாமே எனக்கு விவரமா தெரிஞ்சாதான் நான் செயல்படுவேன்னு யோசிக்காத. என்னதான் நீ என் மீது நம்பிக்கை வைத்திருந்தாலும் நான் உன் மீது கொண்டிருக்கும் அன்பு என்பது மிகவும் அதிகபட்சம்தான் என் செல்லமே. உன்னை சுற்றி எல்லா விஷயங்களும் நன்மையாய் நடந்து முடியும்படி நான் பார்த்துக்கிறேன். வாழ்க்கையில் ஓ மேலே விழுந்த அடிகள் எல்லாம் உன் வாழ்க்கையை பின்னோக்கி நகர்த்தி உனக்கான கஷ்டத்தை கொடுத்து விட்டதா? இருந்தபோதும் என் மேலே நம்பிக்கையோடு வாழ்ந்து வரும் முன்னை விட வேகமாக நான் முன்னேறச் செய்வேன். நீ உன் வாழ்க்கையில் என்ன செய்யணுங்கிறதையும் என்ன செய்ய போகிறங்கிறதையும் நான் தெளிவாக எழுதி வைத்து விட்டேன் என் செல்லமே. உன்னை பற்றி நான் முழுவதுமாக அறிவேன். இப்போது உன் சூழல் எப்படி இருந்தாலும் மாயைகளின் சூழ்ச்சிகளில் சிக்காமல் நீ மீண்டும் என்கிட்ட ஓடி வந்துடுவ. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் நானும் ஒன்றுமில்லாமல் செய்து விடுவேன் என் செல்லமே. நீ ஏன் அடிக்கடி பொறுமை இல்லாமல் கோவப்பட்டு நடந்துக்கிற? உனக்கு நான் கொஞ்சம் கூட பொறுமையை பற்றி கற்றுத்தரவே இல்லையா? ஒரு அம்மாவாக உனக்கு செய்ய வேண்டிய எதையுமே நான் செய்யலையான்னு நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கு எதிரே உள்ளவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அதற்கேற்றாற்போல் நீ நடந்து கொள்ள வேண்டும் சொன்னது சரிதான். ஆனால் உனக்கு எதிராக இருக்கவங்க உன்னை கோபப்படுத்தி பார்க்கணுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி செயல்களை செய்யும்போது கூட நீ அமைதியோடு இருந்துவிடு என் செல்லமே. அப்போதுதான் நீ அவங்கள ஜெயிக்க முடியும். அவர்களுடைய செயல்களை கண்டு நீ ஆவேசம் கொண்டால், கோபப்பட்டால் உன்னால் அடுத்த செயல்களை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியாது. உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்து போகும். நீ நினச்ச காரியங்களையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன். நீ சங்கடம் கொள்ள வேண்டாம். உனக்காக என்றும் என்றென்றும் நான் துணையாக இருப்பேன். என்னுடைய வரவால் இனி உன் வாழ்வில் எல்லா அற்புதங்களையும் நீ காண்பாய். உனக்கு நல்லதுதான் நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். அதி முக்கியமான மகிழ்ச்சியான நல்ல செய்தி ஒன்று உன் வீடு தேடி வரப்போகுது. உன்னுடைய எல்லா கவலைகளும் முடிவுக்கு வந்துவிடும் என் செல்லமே. கவலையை விட்டுட்டு கண்ணீரை தொடச்சிக்கோ. உன்னை நேசிக்க உன் வராகி அம்மா நான் இருக்கிறேன் அல்லவா? உனக்கு ஆறுதல் கூற நான் எப்போதும் இருப்பேன். நீ கூப்பிட்டா நொடிப்பொழுதில் உனக்காக நான் வந்து நிற்பேன். உன் முகத்திற்கு அழகான அந்த சிரிப்பையும் சந்தோஷத்தையும் நான் உனக்கு பரிசாய் அளிப்பேன் என் செல்லமே. சில நேரங்களில் நீ மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்க, சில நேரம் மிகவும் சோர்ந்து போய் கவலையில் மூழ்குகிறாய். அதை விட்டுட்டு எப்போதுமே மனசை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறும்படி இந்த வராகி அம்மாவின் நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு. உன் வாழ்க்கைக்கு ஒளியாக நானே வருவேன் அல்லவா? இதுவரைக்கும் பலமுறை உன் வாழ்வில் இருக்கும் இருளாகிய பிரச்சனைகளை சரி செய்த நான் இப்போது மீண்டும் உன் வாழ்வில் இருள் சொல்வதை பார்த்து கொண்டு பொறுமையாகவா இருப்பேன்? நிச்சயமாக இதை சரி செஞ்சிடறேன். உன் குடும்பத்தில் ஒருத்தருக்கு வேலையோ அல்லது தொழிலோ எது நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும்னு நினச்சியோ அதை கொடுப்பேன். கடன் பிரச்சனையெல்லாம் நீங்கி உன்னுடைய பொருளாதாரம் நல்ல நிலைமைக்கு உயர்ந்து வரப்போகுது. உன் கவலை என்னவென்பதை அறிந்த நான் அதை சரி செய்து உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டுவேன் என் செல்லமே. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை ஆயிரு. இனி எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கும்படி நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்.